ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொழுந்து இலையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்டோடையே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்துச்சுன்னா வெறும் இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தண்ணி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா பொடியே கட் பண்ணிக்கலாம். கீரை எப்போவுமே ஃபஸ்ட்டு கழுவிடணும். அதில் இருக்க மண் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே கீரை வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அதோட சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணியாச்சு. இது கூட போடுறதுக்கு நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு கூட என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு தக்காளி, 4-5 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மைசூர் பருப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு இல்லை பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடயே கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்க வேணாம், அப்படியே வேக வச்சுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். கீரை நல்லா கட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். கரண்டியை வச்சு அந்த பருப்பையும் கீரையும் நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கூட்டு மாதிரி வேணும்னா அப்படிக்கும் கூட வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் குறையா ஊற்றிட்டு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கீரைக்கு எப்போவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க. கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவலாக சேர்த்துக்கிறேன். கடைசியாக தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் இவ்வளோ போட்டு தாளிச்சிருக்கேன். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ போட்டு தாளிச்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல கீரையும் பருப்பும் அது கூட இதை தாளித்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பாலக்கீரை குழம்பு ரெடியாகிடும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட காரசாரமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன் ஏதாவது ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.